தற்போது வந்துள்ள ஒரு அண்மை செய்தியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது தலைவர் 171க்கான அப்டேட்டை படக்குழுவினர் தற்போது வெளியிட்டிருக்கின்றனர். தலைவர் 171 என்ற தலைப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் படமானது சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவருவதாக படக்குழுவினர் முன்னதாகவே அறிவித்திருந்தனர். படத்தினுடைய அடுத்த அப்டேட் எப்பொழுது என்று ரஜினி ரசிகர்களும் சினிமா ரசிகர்களும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது படத்திற்கான அப்டேட்டை படக்குழுவினர் வெளியிட்டிருக்கின்றனர். அதாவது கூலி அப்படிங்கிற அவங்களோட பட டைட்டிலை வெளியிட்டிருக்கின்றனர். அதுடன் இணைந்து டீசரையும் வெளியிட்டிருக்கின்றனர். லோகேஷ் கனகராஜ் தயாரிப்பில் படமானது ரஜினி நடிப்பில் வெளியாகும் என்று படக்குழுவினர் ஒரு 6 மாதத்துக்கு முன்னதாகவே அறிவித்திருந்தனர். அடுத்த அப்டேட் அதாவது படத்தினுடைய ஷூட்டிங் எப்பொழுது ஆரம்பிக்கும் போன்ற பல எதிர்பார்ப்புகளுடன் ரசிகர்கள் இருந்து வந்த நிலையில் தற்போது தலைவர் 171க்கான அப்டேட்டை படக்குழுவினர் வெளியிட்டிருக்கின்றனர். லோகேஷ் கனகராஜ் இன்று காலையே ஒரு எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு செய்திருந்தார். அதாவது இன்று தலைவர் 171க்கான அப்டேட் இன்று மாலை வெளியிடப்படும் அப்படின்னு எக்ஸ் தளத்தில் பதிவு செய்திருந்தார். அதன் தொடர்ந்து ரஜினி ரசிகர்களும் சினிமா வட்டாரத்தில் சினிமா பிரபலமும் அதனை எதிர்பார்த்து காத்திருந்தனர். தற்போது அதற்கான அறிவிப்பை அதாவது அவர்களுடைய படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனத்திலிருந்து படத்தினுடைய அப்டேட்டை வெளியிட்டிருக்கின்றனர். இது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில் அனிருத் இந்த படத்திற்கான மியூசிக் போடுகிறார், இசையமைக்கிறார். அதுவும் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு. அதாவது கடந்த படம் ரஜினிக்கு மிகப்பெரிய ஒரு ஹிட்டான படமாக அமைந்தது. அதாவது டெய்லர் படம் மிகுந்த ஒரு வசூலையும் மிகுந்த ஒரு அதாவது மியூசிக் அண்ட் திரைக்கதை வசனம் எல்லாமே ரஜினிக்கு மிகுந்த ஒரு மிகப்பெரிய ரஜினி ரசிகர்களுக்கு மிகுந்த ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய படமாக இருந்த நிலையில் தலைவர் 171 அந்த மாதிரி தான் இருக்கும் என்று ரஜினி ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த நிலையில் தற்போது தலைவர் 171க்கான அப்டேட் வெளியாகி ரஜினி ரசிகர்களிடம் மிகுந்த ஒரு உற்சாகத்தையும் கொண்டாட்டத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது.